அந்த ஒரு காம்பவுண்டில் என்ட்ரியான ஒரு பெரிய அரச மரம் இருக்கும். அதுவும் ஒரு 200 அடி இருக்கும். சரி, அந்த மரம் வந்து நாங்கள் உண்மையாகவே கொண்டு வந்தது நட்டது. ஓகே. சரி, நாங்கள் செடி மாதிரி நடலை நாங்கள். அது எப்படி சார் செட்டுக்காக நட்டு அதை எப்படி வளர்ந்துருக்கு? முன்னாடியே நாங்கள் செட் மார்க் பண்ணிட்டு மரம் எங்கெங்கே வைக்கலாம், என்னென்ன மரங்கள் இருக்குது, அது எல்லாமே ஒரிஜினல் மரம், ஒரிஜினல் மரம் தான் நீங்க கிரியேட் பண்ணது. கரையில ஆடியன்ஸ் வந்து இதை நீங்க நோட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? தேவரமன் கிளைமேக்ஸ் நாங்கள் ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். அது நான் அது எனக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அதெல்லாம் உண்மையிலே வந்துட்டு ராமநாதபுரம் எல்லாம் வந்து பிளாக் அந்த கருப்பு மண்ணா இருக்கும். ஆனால் அது வந்து ஷூட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சாயிலில் இருக்கும். கேட்கும் போதே வந்து ஏதோ அடுத்த லெவல் ஆஃப் நம்ம தமிழ் சினிமாவோட அந்த எவல்யூஷனை பார்க்குற மாதிரி இருக்குது சார். ஒரு 90s வந்து இந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு சார், இந்த இடத்துல வந்து ஒரு டீ ஸ்டால் இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ராமநாடுல போயிட்டு அந்த பஜார் ஸ்ட்ரீட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பழைய வீடியோ நாங்கள் கலெக்ட் பண்ணலாம். நிறைய ஃபுட்டேஜ் எடுத்து அன்னைக்கு வந்து பஜார் ரோடு என்ன அகலத்தில் இருந்தது, அந்த தெரு பஸ் போய் திரும்ப முடியுமா திரும்ப முடியாதா அதை ஸ்கேல் பண்ணணும். கிட்டத்தட்ட வந்து அது மார்க்கிங் ரஃப் மார்க்கிங்காக பார்க்கும்போதே எங்களுக்கு 35-40 ஏக்கர் தேவைப்பட்டுச்சு. ஓகே, அதுதான் இதுல 40 ஏக்கர் செட் அப்படின்றது 40 ஏக்கர் இருந்துச்சு. க்ளீன் பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு 20 நாள் ஆச்சு. 10 ஜேசிபி ஓடிச்சு எங்களுக்கு வந்துட்டு. ஃபுல்லாக முள் புதறு ஃபுல்லாக வந்துட்டு. சரி, அதெல்லாம் க்ளீன் பண்ணி பக்காவாக எடுத்துட்டு. இந்த செட்டு போடுறதுக்கு அப்போ எவ்வளோ நாள் சார் ஆச்சு? க்ளீன் பண்ணுறதுக்கே 10 நாள். பிளானிங் வந்து 120 days பிளான் பண்ணோம். 180 days ஆயிடுச்சு. அது இடையில வந்து மழை பெஞ்சு செட்டு சாஞ்சிட்டது. டென்ட்டு கிண்டெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு ஆரம்பிடுவாங்க. நாங்கள் சப்போர்ட் பண்ணி போயிட்டே இருப்போம். செட்டு வந்து நாங்கள் காலைல வந்து பார்க்குறப்ப என்ன இருக்கோ அது இருக்கிறத மறுபடியும் ரினியூவல் பண்ணிவிட்டு மறுபடியும் செட் எக்ஸ்டன் பண்ணி போயிட்டே இருப்போம். அந்த சிட்டியே நாங்கள் கிரியேட் பண்ணி மஃப்சல் ஏரியா அந்த இதை ஃபுல்லாகவே கிரியேட் பண்ணோம். இப்போயும் அந்த செட்டு இருக்கா சார் அங்கே? இல்லை இருக்கு. எனக்கு பார்த்ததில் டைரக்டர் இந்த அளவுக்கு ஒரு டீட்டெயிலிங் ரொம்ப நுண்ணிச்சு பார்த்துருக்காரு. ரொம்ப ரொம்ப இன்வால்மெண்ட் எடுத்து எல்லாமே ஒர்க் பண்ணாங்க. வணக்கம், நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம தனு சாரோட கரை படத்தோட ஆர்ட் டைரக்டர் மாயப்பாண்டி சார் தான் இருக்காங்க நம்ம கூட. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார்? நானும் சூப்பரா இருக்கேன் சார். எங்களுக்கு ட்ரெய்லர் பார்க்கும் போதே ஒரு மொமெண்ட் இருக்குது சார், என்னமோ இருக்குடா படத்தில் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட். ஆல்ரெடி இந்த படத்தின் மேலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் ஆஸ் அ ஆர்ட் டைரக்டராக இந்த படம் வந்து ஒரு 90s நடக்கிற ஒரு ரியலிஸ்டிக் கதையாக இருக்க போகுது அப்படின்றப்ப என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் இருந்தது சார்? ஏன்னா தனு சார் மூவி வேறு, ஒரு சில மெனக்கெடல்கள்லாம் இருந்திருக்கும். ஸோ இந்த படம் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும் போது உங்கள் மைண்டில் விஷயம் என்ன இருந்தது? எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஃபஸ்ட்டு டைரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பட் இந்த டைரக்டர் வந்து எனக்கு கதையை சொல்லி முடிச்சுட்டு முழுக்க என்னை ஃபுல்லாக நம்பினார். நம்பி இந்த கதை எழுதி முடிச்சுட்டு நான் நிறைய இடங்கள் ட்ராவல் பண்ணேன் சார் அப்படின்னாரு. ட்ராவல் பண்ணப்போ எந்த மாதிரி ட்ராவல் பண்ணாங்க, ஸ்கிரிப்டுக்காக ட்ராவல் பண்ண ஒரு விஷயம் இருக்கும். இது மீறி ஒரு சில விஷயங்கள் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மெனக்கிட்ட ஒரு சில இடங்கள்லாம் போயிட்டு நிறையா செட்டுக்களை போயிட்டு நிறையா பார்த்துருக்காரு டைரக்டர் போயிட்டு. அதை பார்த்துட்டு எல்லாம் பண்ணுறாங்க, செட்டாக இருக்குது சார். பட் அந்த லைவ்னஸ் எனக்கு வந்து நிறையா இல்லை சார். எனக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக வேணும். இந்த படம் வந்து மண் சார்ந்த படம்னால வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணணும் சார் அப்படின்னாரு. சார் இப்போ கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னு. சார் நீங்கள் மற்ற ஆர்டர் மாதிரி என்ன ஃபீல் பண்ணல, நீங்கள் எவ்வளோ படங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க, பட் எனக்கு அதை தவிர்த்து அதை அங்கேயே விட்டுட்டு வந்துடுங்க. பட் நீங்கள் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 90s ஒரு என்ன ஒரு எப்படி இருப்பாங்களோ அதே போல நீங்கள் வந்துருக்கு சார் அப்படின்னு. சரிங்க சார், கண்டிப்பாக பண்ணலாம் சார்னு சொல்லிட்டு ரிக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸ்கிரிப்ட் சொன்னார், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்கிரிப்ட். எவ்வளோ நாள் சார் இந்த லொக்கேஷன் ஸ்கவுட்டிங் அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக வந்து நீங்களும் டைரக்டரும் ஒரு டிஸ்கஷன் இருந்திருக்கும்ல, உங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன்ஸ் இருந்திருக்கும்ல, எவ்வளோ நேரம் நடந்திருக்கும்? இல்லை எவ்வளோ நாள் நீங்கள் 2 பேரும் ட்ராவல் பண்ணியிருந்தீங்க? கிட்டத்தட்ட ஒரு 1 year இருக்கும். 1 year ட்ராவல் பண்ணோம். ஓகே, ஒரு வருஷமாக தேடல் இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு முன்னாடி டைரக்டர் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த கதை வந்து 90s ராமநாதபுரத்தில் நடக்கிற கதை. இந்த ராமநாதபுரத்தில் நடக்கிற கதையாக வந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் நிறைய ஊர்களில் அந்த பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர் தெரு பேர்லேருந்து அவர் அவ்வளோ டீட்டெயில் எடுத்திருப்பார். தெரு பேர் எடுத்தத விஷயத்தை விட அங்கே ஒரு தங்கசாமின்னு இருப்பார். தங்கசாமி எந்த மாதிரி வீடுகளில் இருந்தார், அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், அவர் இந்த படத்தை ரிலேட்டடாக அது எந்த மாதிரி ட்ராவல் இருக்குன்னு அந்த ஸ்கிரிப்டில் இருக்கு இல்லையா, அது மாதிரி விஷயங்கள்லாம் அவர் அந்த தங்கசாமி அவர் என்ன பண்ணியிருப்பார், அவர் விவசாயம் பண்ணுறாரு, அவர் அக்கௌண்ட் வச்சுருக்காரா இல்லையா, அவர் எப்படி இருப்பார், அவர் எங்கெல்லாம் போவார், என்ன விவசாயம் பருத்தி நடுவாரா,
இல்லை நெல் நடுறதா, இது மாதிரி விஷயங்கள் வரைக்கும் டிப்தாக ரிசர்ச் பண்ணேன். ஓகே. எனக்கு பார்த்ததுல டைரக்டர் இந்த அளவுக்கு ஒரு டீடைலிங். பெஸ்ட்டு ரொம்ப நுண்ணிச்சு பார்த்துருக்காரு. அதே போல் ஏடிஸும் சரி ரொம்ப 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 இன்வால்மெண்ட் எடுத்து எல்லாமே ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப அவர் நல்லா இவ்வளோ மெனக்கெட்டு இருக்காரு இல்லையா சார்? அப்போ ஆமா. உங்களுக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ் அவர் ரொம்ப ரியலிஸ்டிக்காக வேணும் அப்படின்னு ஒன்று கேட்டு வரும்போது ஆஸ் அ ஆர்ட் டைரக்டராக உங்களோட பங்கு அதில் ரொம்ப நிறைய இருந்திருக்கும். ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா செட்டு தான் வந்து அங்கே பேச போகுது அப்படின்ற அந்த வாழ்வியலுக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போக போகுது ஆமாம் அப்படின்றப்போ உங்களோட விஷயம் இதெல்லாம் நான் பண்ணணும், இப்படி தான் அது இருக்கணும், ரியலிஸ்டிக்காக தான் இருந்தது இந்த படத்தில் அப்படின்னா அது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது சார்? அதுதான் இப்போ எனக்கு என்னென்னா டயட்ரே இந்த அளவுக்கு போகும்போது நம்ம வந்து ஏன்னா ஒரு டெக்னீஷியன் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்றப்போ வந்து அவர் டைரக்டர் வந்து ஒரு இன்ட்டு தான் கொடுப்பாரு. அவர் கதையாக தான் ட்ராவல் பண்ணுவார். பட் அதில் இருக்க விஷயத்தை வந்து நாட்டு சொல்லிடுவார் எங்கிட்ட. சார் இந்த இடத்துல வந்துட்டு இப்படி இருந்துச்சு சார், ஒரு 90s வந்து இந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு சார், இந்த இடத்துல வந்து ஒரு பேக்கரி இருந்துச்சு சார், ஐயனார் பேக்கரி இருந்துச்சு, இங்கே வந்து செல்வம் டீ ஸ்டால் இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ராமநாடில் போயிட்டு அந்த தெருவில் வந்து இப்போ பார்த்தா பஜார் ஸ்டேட்டில் வந்து அந்த பஜார் ஸ்ட்ரீட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பழைய வீடியோ நாங்கள் கலெக்ட் பண்ணோம். நாங்கள் அந்த 90s வீடியோஸு, அங்கே நடக்கிற ஃபங்க்ஷன், ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன், அந்த கல்யாணம், அது இதெல்லாம் வந்து நிறைய ஃபுட்டேஜ் எடுத்து அதை வந்து அன்னைக்கு வந்து பஜார் ரோடு என்ன அகலத்தில் இருந்தது. ஓகே. அஸ்மாஸ் டெக்ஸ்டைல்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த டெக்ஸ்டைல் என்ன இப்போ இடிச்சிட்டு நிறைய கண்ணாடியெல்லாம் போட்டு நிறையா பண்ணிட்டாங்க. இப்போ அஸ்மாஸ் டெக்ஸ்டைல்ஸ் ஃப்ரண்டேஜ் எவ்வளோ இருந்தது, அந்த தெரு பஸ் போய் திரும்ப முடியுமா திரும்ப முடியாதா, அதை ஸ்கேல் பண்ணணும். அதை ஸ்கேல் பண்ணி ஒவ்வொன்றும் நாங்கள் ட்ராயிங்கில் வந்து எடுத்து வந்து 3D கன்வெர்ட் பண்ணி பண்ணோம். அதுக்கு முன்னாடியே வந்து டைரக்டர் நாங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டை வந்து நாங்கள் செட்டாக போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா செட்டு பஸ் ஸ்டாண்டை போட்டதை விட அதிலிருந்து சென்டர் பாயிண்ட் ஒரு காந்தி ஸ்டாச்சு இருக்கும். அந்த ஸ்டாச்சுவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர், இதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர் ஸ்டெச் இருக்கும். இதே போல் 4 ரோடு போட்டோம். 4 ரோடு போட்டுட்டு இதில் வர்ற கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், பேங்காக இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷனு, இந்த ஐயங்கார் பேக்கரி, சைக்கிள் கடை, காய்கறி மார்க்கெட்டு, இந்த அன்னைக்குள்ள டிரான்ஸ்போர்ட்டு, இங்கேருந்து லோடு ஏற்றி சென்னைக்கு வரும், சென்னையில் நாங்கள் போவாங்க. அன்றைக்கி வந்து நிறைய இந்த பருத்திகள்லாம் நிறைய அங்கே இருந்து ராமநாதபுரத்தில் வந்து நிறைய பண்ணிருக்காங்க. அது ரிலேட்டடாக கடைகள் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் வெளியில் எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து நாங்கள் ஸ்கேலாக எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் கர்நாடகா போனோம். கர்நாடகா போயிட்டு அங்கே ஒரு அக்ரஹாரம் சொல்லிட்டு ஒரு அக்ரஹாரம்னா நம்ம நினைக்கிறது வந்துட்டு சின்ன ஒரு கோயில் ஓரமாக இருக்கிற அந்த மாதிரி அக்ரஹாரம் பஜார் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சிட்டி சென்டர் பாயிண்ட். நாங்கள் அதை ஸ்கேல் பண்ணோம். அதோட ப்ளூ ட்ராயிங் எடுத்து அதை வந்து நாங்கள் சேட்டலைட் இதில் போட்டு அந்த லேயிங்கை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து ராமநாதபுரத்தில் இருக்கிற ஸ்ட்ரீட்டு அதெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் சொன்ன பஜார் ரோடு இருந்து அஸ்மாஸ் டெக்ஸ்டைல்ஸு இந்த ஒரு எங்களுக்கு தேவையான செட்டுகள் எல்லாமே வந்து லைன் பண்ணி உட்கார வச்சு அதுக்கப்புறம் 3D கன்வெர்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து அது மார்க்கிங் ரஃப் மார்க்கிங்காக பார்க்கும்போதே எங்களுக்கு 35-40 ஏக்கர் தேவைப்பட்டுச்சு எங்களுக்கு. ஓகே, அதான் இதில் 40 ஏக்கர் செட் அப்படின்றது 40 ஏக்கர் இருந்துச்சு. இதை க்ளீன் பண்ணுறதுக்கே எங்களுக்கு வந்து ஒரு 20 நாள் ஆச்சு. பத்து சேசிபி ஓடிச்சு எங்களுக்கு வந்துட்டு. சரி, அவ்வளோ பெரிய ஏரியா எங்களுக்கு. ஏன்னா ஃபுல்லாக முள் புதரு ஃபுல்லாக வந்துட்டு சரி அதெல்லாம் க்ளீன் பண்ணி பக்காவாக எடுத்துட்டு. இந்த செட்டு போடுறதுக்கு அப்போ எவ்வளோ நாள் சார் ஆச்சு? க்ளீன் பண்ணுறதுக்கே 10 நாள். பிளானிங் வந்து 120 days பிளான் பண்ணோம். 180 days ஆயிடுச்சு. அது இடையில வந்து மழை பெஞ்சு செட்டு சாஞ்சிட்டது. ஓகே. சரி, அந்த இடையில எங்களுக்கு காலையில் வேலை ஆரம்பித்தோன்னா நாங்கள் April 19th ஆரம்பித்தோம். இதே டைமிங்கில் தான் ஆரம்பித்தோம். 1 year ஆச்சு. படம் முடிக்கிறது 1 year ஆயிடுச்சு. பகலெல்லாம் நல்லா தான் இருக்கும். வெயில் நல்லா வெயில் இருக்கும். ஆனால் வெயில் அடிச்சிட்டு இருக்கப்போ வந்து நல்லா தான் போகிறோம். கரெக்டாக ஒரு 5 மணிக்கு மேலே காற்று எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. வச்சு டென்ட்டு கிண்டெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு பறந்துடும். அது செட்டு நாங்கள் சப்போர்ட் பண்ணி போய்கிட்டே இருப்போம். செட்டு வந்து நாங்கள் காலைல வந்து பார்க்குறப்ப என்ன இருக்கோ அது இருக்கிறத மறுபடியும் ரினியூவல் பண்ணிவிட்டு மறுபடியும் செட் எக்ஸ்டன் பண்ணி போயிட்டே இருப்போம். எங்களுக்கு நாங்கள் இது பார்த்தோன்னா ஃபுல் அந்த சிட்டியே நாங்கள் கிரியேட் பண்ணி மவுசல் ஏரியா அந்த இதை ஃபுல்லாகவே கிரியேட் பண்ணோம். நாங்கள் கிட்டத்தட்ட 350-400 பில்டிங் இருக்கும் உள்ள வந்துட்டு. ஓகே. சரி, அது ஃபுல்லாகவே நாங்கள் கிரியேட் பண்ணோம். இப்போயும் அந்த செட்டு இருக்கா சார் அங்கே? இல்லை இருக்குது. இப்போ ஒரு சிலது வந்து நம்ம வேல்ஸ் ப்ரொடக்ஷன்லேருந்து டெவலப் பண்ணிவிட்டு நிறையா அதை மாற்றிட்டுருக்காங்க. ஸ்டுடியோவாக இருந்து மாற்றுறாங்க, அதை பண்ணிட்டுருக்காங்க. ஓகே. இப்போ நிறைய ஷூட்டும் போயிட்டுருக்கு. வேறு படங்கள் எல்லாம் ஷூட் போயிட்டுருக்கு. அந்த செட்லேயே இப்போ வேறு படங்களோட இது போயிட்டுருக்கு. ஓகே சார். கிரியேட் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் இப்போ படத்தில் எது பார்த்தாலும் அது எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ண விஷயமானதா கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி படத்தில் எங்களுக்கே இதை நீங்கள் பார்க்கும்போது ரியலிஸ்டிக்காக தெரியும். ஆனால் இதுக்கு நாங்கள் உண்மையாகவே வந்து இவ்வளோ வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த படத்தில் நாங்கள் என்ன சார் ரொம்ப பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ் நீங்கள் பண்ணதில்?
அதான் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஒரு 40 ஏக்கரில் செட்டு போட்டுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த படம் வந்துட்டு டைரக்டர் எங்களுக்கு வந்து லைவாக ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி லைவாக வேணும்னு சொன்னார்ல. அந்த லைவ்னஸ் என்னான்னு டைரக்டர் ட்ராவல் பண்ண கிடச்சும்போது சார் முழுக்க இப்போ ஒரு ஹைவேல போகும்போது பார்த்தீங்கன்னா செட்டு போட்டுறாங்க. ஒரு ஹைவே ரோட செட்டு போட்டுட்டு கிரீமெண்ட் போட்டு போகிறாங்க. நாங்கள் அப்படி பண்ணலை. நாங்கள் ஒரு ரோடு இருந்துச்சுன்னா அந்த ரோடில் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கும். பிளாட்ஃபார்முக்கு மேலே நிறைய மரங்கள் இருக்கும். சரி, மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பயங்கர ஹைட்டில் இருக்கும். 100-150 அடி ஹைவேஸ்ல இருக்க மரங்கள் தான். அன்னைக்கு வந்து அந்த வில்லேஜில் வந்து ஹைவேஸ்லேருந்து அப்படியே சிட்டிக்குள்ளே என்ட்ரி ஆகும் போது நாங்கள் செட்டே போட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த மரங்கள்லாம் வந்து லைவாக ஒரு புளிய மரம், ஆலமரம், அரச மரம் எப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த செட்டு போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ரப் மார்க்கிங் பண்ணோம். ஒயிட் மார்க்கிங் போட்டுட்டு நாங்கள் டைரக்டரை வர வச்சுட்டு அந்த 3D லேஅவுட்டை வச்சுட்டு நான் உள்ள எங்கெங்கே லேயிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணோம் நாங்கள். அப்போ வந்து டைரக்டர் வந்துட்டு மரம் இங்கெல்லாம் இருக்க போகுது. கவர்மெண்ட் ஆஃபீஸ் இது கவர்மெண்ட் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு ஆலமரம், அரச மரம் ஏதோ ஒன்று இருக்கும். அதுக்கு அடியில் வந்து ஒரு கோவில் இருக்கும். சரி, அது எல்லா இடங்களும் பார்க்கலாம். இப்போ கூட இருக்குது. சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கவர்மெண்ட் பில்டிங்கு பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பில்டிங் மாதிரி இருக்கும். அதுவும் செட்டு தான். அந்த ஒரு காம்பவுண்ட் இருக்கும். காம்பவுண்டில் என்ட்ரியான ஒரு பெரிய அரச மரம் இருக்கும். அதுவும் ஒரு 200 அடி இருக்கும். சரி, அந்த மரம் வந்து நாங்கள் உண்மையாகவே கொண்டு வந்தது நட்டது. ஓகே. சரி, நாங்கள் செடி மாதிரி நடலை. நாங்கள் அதை எப்படி சார் செட்டுக்காக நட்டு அதை எப்படி வளர்ந்துருக்கு? அதை மரம் வந்து நாங்கள் செட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் 60 நாள்லேருந்து ஒரு 90 நாளுக்குள்ளே வந்து முன்னாடியே நாங்கள் செட்டு மார்க் பண்ணிட்டு மரம் எங்கெங்கே வைக்கலாம், என்னென்ன மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேங்க் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் நடக்கிற கதை. மரங்கள்லாம் வந்து இன்ட்ரக்ஷன் இருக்கும். அந்த விண்டோஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மரங்கள் இருக்கும். அது எல்லாமே ஒரிஜினல் மரம் தான் நீங்கள் கிரியேட் பண்ணது அது எல்லாமே. சரி, அதனால் மரங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 45 மரங்கள் நாங்கள் ஒரு அங்கே எங்கள் செட்டு மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு செட்டு போடுறதுக்கு முன்னாடி மரம் எங்கே இருக்குன்னு ட்ரை பண்ணி அங்கே மரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை மரம் எடுத்துகிட்டு வந்து நடுறதுக்குன்னு சொல்லி ஒரு டீம் போட்டு அது என்ன மரம் எடுத்து நடுறது பெரிய விஷயம். அது எந்த மாதிரி மரம் வளரும், நட்டால் நமக்கு வந்து ஒரு 90 நாளில் வந்து அதோட லீவ்ஸ் எல்லாம் எப்படி க்ரோத் ஆகும், அது நமக்கு எவ்வளோ சப்போர்ட்டிங்காக இருக்கும். நமக்கு செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்னா அந்த லைவாக அந்த பில்டிங் மேலே படர்ந்து அது மேலே செடிகள்லாம் இருக்கும். அதுக்கு மேலே காக்கா கூடு கட்டுக்க ஒரு இது மாதிரி எல்லாம் இருக்கும். ஒரு விளம்பரம் போட்டு வச்சு அந்த விளம்பரம் படம் ஓவர்லாப் ஆகிட்டு. ஸோ இது மாதிரி விஷயம் நாங்கள் உருவாக்குறதுக்காக வந்து நாங்கள் செட்டாகவே நாங்கள் லைவாக மரத்தை நட்டு மரத்தை வளர்த்தோம். நாங்கள் இந்த மரம் தான் வளரும்னு சொல்லி நாங்கள் அதுக்கான ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு ஒரு 3 நேரம் தண்ணி ஊற்றி வளர்த்து அதை கிரியேட் பண்ணி பண்ணோம் நாங்கள். ஓகே. ஆனால் அது எந்த அளவுக்கு சார் பாசிபிளாக இருந்துச்சு? ஏன்னா மரம் வளர்க்குறது அப்படின்னு 90 டேஸில் வந்து அது ஒர்க் அவுட் ஆகுன்றது நீங்கள் பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்களா? அதுதான் நாங்கள் போய் பார்த்தோம். நாங்கள் இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 படம் பண்ணிட்டேன், 32 படம் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து மரம் ஏதோ ஒரு மரம் இருக்கும், இல்லைன்னா காஞ்சி போன மரத்தில் வந்து ஏதோ ஆர்டிஃபிஷியல் லீஃப்லாம் கட்டியிருப்போம். இப்போயும் ஒரு சில படங்களில் வந்து மரம் போட்டிருப்பாங்க, ஏதாவது பிஜியில் போட்டிருப்பாங்க. ஸோ பேக்ரவுண்டில் வந்துட்டு ஒரு மரம் ட்ராயிங் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்டுக்கு மட்டும் ஒரு 10-15 மரம் நட்டுருப்பாங்க. லீவ்ஸ் எல்லாம் ஆர்டிஃபிஷியல் லீஃப் கட்டியிருப்பாங்க. வந்து நிறைய படங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஒரு 5 மரம் 2 மரம் அந்த மாதிரி கட்டிருப்பாங்க, ஆர்டிஃபிஷியல் லீஃபாக இருக்கும். ஸோ அதனால தான் டைரக்டர் வேறு மாதிரி யோசிக்கிறவர். எனக்கு எது வந்தால் ரியலாக இருக்கணும். அந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு வந்தாருன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து டேபிள் உட்காருங்கன்னு வாங்க சார் உட்காருங்க சார் உட்காருங்க சார் நீங்கள் தான் வந்து அக்கௌண்டர் அப்படின்னு. சரிங்க சார், நீங்கள் இப்போ வந்து உங்களுக்கு எங்கே புக்ஸ் எங்கே இருக்கும், அக்கௌண்டன்ஸ் புக்ஸ் எங்கே இருக்கும், ஃபோன் எங்கே இருக்கும், ரப்பர் ஸ்டாம்ப் எங்கே இருக்கும், நம்ம கஸ்டமர்ஸ் வந்துட்டு பேங்க் புக்கு கொடுத்தாங்கன்னா எந்த கையில் வாங்குவீங்க. சரி, அந்த அரேஞ்ச்மெண்ட்லேருந்து எல்லாமே கொஞ்சம் பயங்கர ஸ்கேலில் இருக்கும். அவர் வந்து சரி செட் ஒர்க் போயிட்டு இருந்துச்சுன்னா அவர் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு சடனாக வந்து குத்தம்பாக்கம் இங்கேருந்து சிட்டியிலேருந்து வரதுக்கு கிட்டத்தட்ட 1.5 hours அவன் டிராஃபிக்கில் வந்து அன்னன்னைக்கு என்ன ஒர்க்கு போகுதுன்னு சொல்லி ஏடிஎஸ் வச்சு ஃபாலோ பண்ணுவார். அவர் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பாட்டுக்கு வருவார். இதில் ப்ளஸ் என்னென்னா ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஷூட்டிங் முன்னாடியே அந்த இடத்துல என்ன வருதுன்னு சொல்லிட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட் ரஃப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஷூட் பண்ணி பார்த்துருவார். இவர் தான் ஆர்டிஸ்ட்டு, இங்கே தான் மேனேஜர் இப்படி வாக் பண்ணுவார், ஹீரோ இப்படி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு டீமை போட்டு வீடியோ எடுப்பார். தேனீஸ்வர் சாரும் அது ஃபுல் சப்போர்ட்டடாக இருந்து அப்போ வந்து எங்களுக்கு எதாவது டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லி அப்பயே நாங்கள் கரெக்ஷன் பண்ணுவோம். ஷூட்டிங் முன்னாடி ஒரு ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருப்போம். ஓகே. ஆமாம், அது எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. அது வந்துட்டு கேட்கும் போதே வந்து ஏதோ அடுத்த லெவல் ஆஃப் நம்ம தமிழ் சினிமாவோட அந்த எவல்யூஷனை பார்க்குற மாதிரி இருக்குது சார். ஏன்னா மற்ற படங்களை வச்சு மற்ற லாங்குவேஜ் படங்களை வச்சு தான் எப்போவுமே இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க, அந்த இண்டஸ்ட்ரியில் இப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி 90ஸ்க்கான ஒரு படம் எடுத்து பார்த்தா இதுதாங்க ரெஃபரன்ஸ் அப்படின்றது எனக்கு சொல்லும் போதே வந்து அது ரியல்வா ஒரு ஃபீல் பண்ண முடியுது. ஒரு விஷயம் வந்து கரையில் ஆடியன்ஸ் வந்து இதை நீங்கள் நோட் பண்ணியே ஆகணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்?
ஸோ இதில் இருக்கிற ஹீரோ வீடாக இருக்கட்டும், பேங்க் நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு தேவரமன் கிளைமேக்ஸ் நாங்கள் ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். சரி, நீங்கள் அதை நோட் பண்ணுங்கள். அது சரி, நான் அதை எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அதெல்லாம் உண்மையிலே வந்துட்டு என்னுடைய குரு அவங்களாம் வந்துட்டு சரி அவங்க கிரியேட் பண்ணதை வந்து நல்லா அப்போல்லாம் வந்து சின்ன குழந்தை 90s வந்துட்டு அதை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். அதுவும் சரி மண் சார்ந்த படம் நேட்டிவ் மதுரை செக்கார்ந்து தெங்கில்பட்டி. பட் வந்து எனக்கு அந்த மண் சார்ந்து அன்னைக்கு வந்து ரொம்ப லைவாக இருந்த படம் அது. சரி அதை வந்து நாங்கள் சும்மா கை கட்டி டிவியில் உட்காந்து பார்த்து தான் ஒரு இதுதான் அது. பட் அதை லைவாக நாங்கள் கொண்டு வரதுக்கு நான் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லி கொடுக்கணும். அந்த தேவர் மகன் படத்துல என்ன மாதிரி சார் நாங்க எதிர்பார்க்கலாம்? ஏன்னா எங்களுக்கு அந்த செட்டை பார்க்கும் போதே இன்னும் அதே மாதிரி நிக்கிறாரே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. நாங்கள் அதுவும் அதே தான். சரி அந்த படத்தில் இருக்கிறது ஸ்கேல் பண்ணோம். ஸ்கேல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒர்க் பண்ண டீம்களில் நாங்கள் ஓகே தேவர் மகன்ல ஒர்க் பண்ண டீம் கேட்டு ஆடையர் சட்டை எல்லாரும் கேட்டுட்டு நாங்கள் சரி எல்லாம் என்னென்ன ஸ்கேலில் எவ்வளோ இதில் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அது அதில் இருக்க கல் மண் எல்லாம் மேட்ச் பண்ணோம். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆப்பனூர் அங்கே ராமநாதபுரம்லாம் வந்து பிளாக் அந்த கருப்பு மண்ணாக இருக்கும் அது ஃபுல்லாக. ஆனால் அது வந்து ஷூட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சாயிலில் இருக்கும். சரி அந்த தேவரமன் கிளைமேக்ஸ் வந்து ஏன்னா ஷூட்டிங் செட்டு போட்ட படம் தான் அது. அது வந்துட்டு நாங்கள் அது ஒரு ஷூட்டிங்குள்ள ஒரு ஷூட்டிங் போகிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஓகே இந்த மாதிரி எனக்கு நிறைய இருக்கு போல சார். கேட்டுகிட்டே இருந்தால் பல விஷயங்கள் வந்துட்டே இருக்கும்னு தோணுது. பட் கரையில் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணதை ஒரு விஷயம்லாம் தாண்டி இந்த படம் வந்து உண்மையாகவே தமிழ் ஆடியன்ஸுக்கு என்ன மாதிரி ஒரு இம்பேக்ட் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகனுக்கும் உள்ளது. ப்ளஸ் வந்து ஒரு விவசாயம் பண்ணக்கூடிய அதாவது ஒரு கிராமத்தில் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துட்டு யாருமே வந்து இந்த கண்டிப்பாக அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு வந்து இங்கே சென்னையாக இருக்கட்டும், அதாவது வில்லேஜை விட்டுட்டு அம்மா அப்பா விட்டுட்டு வெளியில் வந்து எங்கே தங்கியிருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஃபோன் பண்ணி அப்பா எப்படி இருக்கீங்க அம்மா எப்படி இருக்கீங்கன்னு பேசுவாங்க. ஒன்று. ஓகே. செகண்ட் ஜஸ்ட் ஊருக்கு போயிட்டு வரலாம், ஓகே சொந்த குலதெய்வம் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அந்த ஒரு இன்ஸ்பயர் இருக்கும். ஓகே அந்த ஒரு செகண்டாவது தோண வச்சிரும். கண்டிப்பா பார்த்துட்டு வந்துடும். ஓகே சார், எங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி இந்த படத்துல இன்னும் எவ்வளவு விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு, நாங்க என்னெல்லாம் நோட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணிருக்கு. இதுக்கான உங்களோட மெனக்கெடல் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு சார். அது கண்டிப்பா மக்கள் மத்தியிலையும் சரி இண்டஸ்ட்ரியிலையுமே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக ஒரு ரெஃபரன்ஸாக இந்த படம் உங்களுக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்றதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார், கரை இந்த அளவுக்கு எங்களுக்காக கொடுத்ததுக்காக. தேங்க்யூ சார். தேங்க்யூ.